வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சன். இன்றைக்கு எங்கட கிச்சனில் நாங்கள் பைத்தம் பணியாரம் செய்து காட்ட போகிறோம். பைத்தம் பணியாரம் செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட். நிறைய பேருக்கு செய்ய தெரியாமல் இருக்கும், நிறைய பேர் செய்யக்கூடிய கட்டிக்காரரும் இருப்பீங்க. நாங்கள் வித்தியாசமாக தான் பைத்தம் பணியாரம் செய்கிறது. அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பொருட்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு, அதாவது நாம் அளக்கிற கப்பு, இந்த அளவு கப் இருக்குது தானே, இதில் ஒரு கப் அளவுக்கு இதில் பயறு எடுத்திருக்கிறேன். இது தோல் நீக்கின பயறு கடையில் வாங்கி வச்சுருக்கிறேன். இது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதுக்கு அரிசி மாவா இதில் நாங்கள் சேர்க்கல. அரிசி மாவா சேர்த்தா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நான் முடிவில் சொல்கிறேன். சரி, அதே நேரம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சீனியினுடைய அளவை நீங்கள் இனிப்புக்கு ஏற்ற வகையில் கூட்டிக்கொள்ள முடியும். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கோதுமை மாவு. இது இந்த உருண்டைகளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் நான் ஒரு 5 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே நேரம் இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை அரிசி மாவு, இதுக்கும் ஒரு 5 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டுக்குமே அளவு தேவையில்லை. இது கூட கரைச்சா கூடி எங்களுக்கு பரவாயில்லை, நாங்கள் தேவையில்லாட்டி கீழே ஊற்றிக்கலாம். சரி, இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், நாங்கள் சொந்தமாக செய்த மிளகுத்தூள், அதே மாதிரி சொந்தமாக செய்த ஏலக்காய் தூள், இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மஞ்சள் தூள் என்னத்துக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வெளியில் அந்த கோட் போடுறதுக்காக, அதாவது இந்த அரிசி மாவும் கோதுமை மாவையும் கிளக்கும் போது உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நாங்கள் அதை கிளக்க போகிறோம். அதுக்காக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கிறோம். மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுமே அதுக்கு தேவைப்படும். அதே நேரம் இந்த பைத்தம் பணியாரத்தினுடைய சுவையே, அதாவது மிளகினுடைய சுவை இருக்கும், உரைப்புத்தன்மை இருக்கும். அதே மாதிரி ஏலக்காயினுடைய சுவையும் வாசமும் இருக்கும். இதுதான் இதனுடைய பிரதானமானதே. இது ரெண்டு தான் இருக்கும். அது ரெண்டுமே நான் இங்கே ரெண்டையுமே நீங்கள் சொந்தமாக உடனே செய்யணும், உங்கள்கிட்ட ஆல்ரெடி செய்ததா தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கரண்டி அளவுக்கு மிளகு, அதே நேரம் ஒரு 5-6 ஏலக்காய் ரெண்டையும் போட்டு வறுத்து பவுடராக்கி ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ள முடியும். சில பேர் சீரகம் சேர்ப்பாங்க. நாங்கள் சீரகம் சேர்க்கிறதில்ல. இது ரெண்டும் தான் இதில் சேர்க்க போகிறோம். சரி, இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாங்கள் பயறு, அரிசி, தேங்காய் பூ மூன்றையும் வறுத்து எடுத்துக்கொள்வோம். முக்கியமான வேலை தான். அது மூன்றையும் முதல்ல வறுத்து எடுத்துக்கொள்வோம். ரைட், இப்போ நாங்கள் முதல்ல பயரை வறுத்துக்கொள்வோம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக வறுத்தெடுத்துக்குவோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயறு வறுத்த பதம் சரியாக இருக்குது. நல்லா வாசம் வந்துடுது. இது ரொம்ப நேரம் விட்டோம்னு சொன்னால் எல்லாம் கருப்பாக போயிடும். இந்த பதத்தில் இதை நாங்கள் எடுத்துக்குவோம். புழுங்கல் அரிசி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு புழுங்கல் அரிசியை அரை கப் போட்டு வறுத்துக்கணுங்க. ஒரு கப்புக்கு ஒரு கப் கூடி போட முடியும். ஒரு கப் பயருக்கு ஒரு கப் அரிசி கூடி போட முடியும். நாங்கள் அரிசியை குறைக்கிறதுக்காக தான் அரை கப் போடுறேன். நாங்கள் இதில் புழுங்கல் அரிசி நாங்கள் வறுத்து அதை மாவாக்கி இதில் சேர்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய பைத்தம் பணியாரம் உள்ளுக்குள்ள ரொம்ப முறுமுறுப்பாக இருக்கும். அதாவது பொறுன்னு சொல்லி உடையக்கூடிய வகையில் இருக்கும். இதுவே நாங்கள் அரிசி மாவு சேர்த்தோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ரொம்ப பசையாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தெரியும் எங்களுக்கு. அப்படி பசையாக இல்லாமல் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை இப்படி செய்கிறோம். சரி, இப்போ அரிசியும் நல்லா வறுபட்டுட்டது. அரிசியை இறக்கி விட்டுருவோம். இறக்கி ஆறப்போவோம். இதில் தேங்காய் பூவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். சரி, இப்போ தேங்காய் பூவெல்லாம் நல்லா கலர் மாதிரி வந்துட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி நீங்கள் எடுத்துட்டு இப்படி கையில் பிடிச்சி பார்க்கும்போது முறுமுறுப்பாக இது இருக்கணும். அப்போ தான் இது சரியான பதம். ஓகே, இப்போ நாங்கள் இதை இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம்
இதை நாங்கள் இப்படியே கிளறி விடுவோம். இந்த சூடார மட்டும் கிளறி விட்டால் இதில் இருக்கிற இந்த சின்ன சின்ன வெள்ளையாக இருக்கிறதும் கலர் மாறி நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும். பயறு அரிசி எல்லாத்தையும் நாங்கள் வந்து தனியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், மாவாக்கிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நாங்கள் மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பயறு வறுத்ததை அரைச்சி இதில் மாவாக்கிட்டேன். 2 தரம் அரைச்சிட்டு அதில் கப்பி எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பெரிய கண் அரிதட்டில் நீங்கள் வந்து அரிக்க வேணும். அப்போ தான் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப மாவாக இருந்துட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதே மாதிரி இது வந்து வறுத்த அரிசி, அதையும் அரிச்சிட்டு அதில் கப்பியையும் பயரோட கப்பியையும் ரெண்டையும் சேர்த்து தான் இதில் வந்து எங்களுக்கு ஒரு இவ்வளோ கப்பி வந்திருக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே நேரம் இது பார்த்திங்கன்னா வறுத்த தேங்காய் பூ, இதையும் 2 தரம் அப்படி சுற்றிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் மாவு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் நொறுப்பாக இதையும் அரைச்சி வச்சுக்கிறேன். சரி, இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா நாங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். பைத்தமணி அரைச்சிறதுக்கு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டியில் போட்டு கூடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். அதை விட நாங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் 1 by 1 எல்லாத்தையும் கலந்துட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒரு சுற்றுனா கூடி எல்லாமே சேர்ந்துடும். சரி, இப்போ வந்து நாங்கள் இதுக்குள்ள பயறு மாவை சேர்க்கலாம். 1 கப் பயறு எடுத்தால் அவ்வளோ மாவையும் நான் இதிலேயே சேர்க்கிறேன். பயறு மாவு, அதே நேரம் வறுத்த தேங்காய் பூ, வறுத்த அரிசி மாவு, வறுத்த புழுங்கல் அரிசி மாவு, இதுக்குள்ள மிளகுத்தூள், ஏலக்காய் தூள், உப்பு தேவையான அளவு. சீனி மட்டும் இதில் நாங்கள் சேர்க்க மாட்டோம். சீனி வந்து எப்போ சேர்க்கிறது எப்படி சேர்க்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இந்த கப்பியையும் இதோட சேர்த்துடலாம். அதாவது இது அரிச்ச அந்த கட்டையையும் இதிலேயே சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இதை வந்து நாங்கள் ஒருக்கா மிக்சியில் எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா ஒருக்கா சுற்றி எடுத்துக்கலாம். சரி, இப்போ நாங்கள் கிண்டி விட்டு 2 தரம் எல்லாத்தையும் நல்லா சுற்றி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒரு 2 சுற்றி எடுத்துக்கிட்டு எல்லா மாவு கலவை எல்லாம் இப்போ வந்து சரியாயிட்டுது. இனிப்பு சுவை இல்லாமல் இது இருக்குது. இனிப்புக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற சுகர் வந்து நாங்கள் ஒரு பாவு மாதிரி காய்ச்ச போகிறோம். நாங்கள் இப்போ பாவு காய்ச்சறதுக்கு சீனியை இதில் சேர்த்துலாம். இதில் 1 கப் சீனி, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரையிற அளவுக்கு இதை காய்ச்சி விடணும். காய்ச்சிப்பட்ட பிறகு எல்லாம் கரைஞ்சதுக்கு பிறகு ஒரு தரம் இது நல்லா காய்ச்சி கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் இதை ஸ்டவ்வை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற மாக்கலவையில் இதை சேர்த்துடலாம். சரி, இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா, இப்படி நாங்கள் செய்யும்போது உதவிக்கு ஒரு ஆள் இருக்கணும். வேகமாக இந்த மாவை மிக்ஸ் பண்ணி நாங்கள் உருண்டை பிடிச்செடுக்கணும். சரி, கையை கழுவிட்டு வேகமாக இதை வந்து சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணுறது நல்லது. சூட்டோட இதை வந்து நாங்கள் பிடிச்செடுத்தா தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை வந்து நாங்கள் உருட்டி வேகமாக உருட்டிடுவோம். வேகமாக உருட்டாடி போனால் இது வந்து கட்டி போட்டுடும். ரெண்டு கையை பயன்படுத்தி கூட நாங்கள் உருட்டிக்கொள்ளலாம். சரி, எல்லாத்தையும் நாங்கள் இப்போ உருட்டி எடுத்துட்டோம். எல்லா உருண்டைகளும் இங்கே ரெடி ஆகிட்டு, முதல்ல பிடிச்சது இங்கே எல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி கொண்டு வருது, மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது. இது இப்படியே இங்கே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த நேரம் நாங்கள் வந்து இதை துவைச்சி பொரிக்கிறதுக்குரியதை வந்து நாங்கள் இப்போ ஏற்பாடு பண்ணலாம். சரி, அரிசி மாவை நாங்கள் இதில் சேர்த்துடலாம். அதே நேரம் கோதுமை மாவையும் இதில் சேர்த்துடலாம்.
கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு ஒரு கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு இதுக்குள்ள தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். சரி, இப்போ மாக்கலவை வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கொள்ளலாம். சரி, ஸ்டவ்வை ஆன் பண்ணி எண்ணெயை சூடு பண்ணிக்கொள்வோம். சரி, எண்ணெய் கொதிக்க வச்சிருக்கிறோம். எண்ணெய் கொதிச்சுட்டு தாண்டு பார்க்கலாம். ஓகே, எண்ணெய் வந்து சூடாயிட்டுது. இப்போ வந்து நாங்கள் பலகாரத்தை ஒன்றொண்டா இந்த மாவில் துவைச்சி எண்ணெயில் போடலாம். சரி, இப்போ எங்களுக்கு முதலாவது போட்டது பொரிஞ்சிட்டது. இதை எடுத்துக்கிடலாம். நாங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. போடும்போது இப்படி சிலதுகள் வரும், அதுகளை வந்து அப்படி ஒரு ஓரமாக போட்டுட்டு சரி இதுகளை பொரிச்சதுகளை எடுத்துக்கிடலாம். நிறைய நேரம் இதெல்லாம் பொரிய தேவையில்லை. மேலுள்ள மாவு பொரிஞ்சாலே உங்களுக்கு போதுமானது. இது மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிடலாம். சரி, இதெல்லாம் எடுத்து நாங்கள் ஒரு பிளேட்டுக்கு இதெல்லாம் மாற்றிடலாம். நாங்கள் இன்றைக்கு செய்த பைத்த பணியாரம் எப்படி செய்தோம்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது முற்றிலும் ஒரு வேறுபட்ட விதமாக இந்த செய்முறை இருந்திருக்கும். இப்படி தான் எங்களோட வீட்டில் எங்களோட அம்மா செய்கிறவா உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஒரு 3-4 மாதங்கள் நாங்கள் வச்சிருந்து சாப்பிட்டால் கூடி அது வந்து கெட்டு போகாமல் அப்படி இருக்கிறது. ஆகையால் இது மாதிரியே நீங்கள் செய்து பாருங்க, தண்ணி சேர்க்காதீங்க. இது போல செய்து பாருங்க, எப்படி வருதுன்னு கொமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை நேரமும் எங்களோட காணொலியை பார்த்தவங்க அனைவருக்கும் எங்களது நன்றி. இது போன்ற இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.